ஹாய், எல்லா புகழும் படைத்தவனுக்கே. நான் எப்படி நான் கடந்து வந்த பாதை பார்ட் 2 பார்த்திங்கன்னா, நான் எப்படி டிஃபன் கடை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் நான் பேசிகிட்ருக்கேன். எப்படி டிஃபன் கடையாக, அதாவது சிற்றுண்டி கடையாக இருந்தது, எப்படி டிஃபன் கடையாக மாறினது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த டிஃபன் கடை தான் எனக்கு என்னை லைஃப்பில் மேலும் மேலும் முன்னேற வச்சதுன்னு கூட சொல்லலாம். நல்ல வருமானமும் வந்தது, இல்லைன்னெலாம் நம்ம சொல்ல முடியாது. அதாவது என்னுடைய 2 வீலர் பைக்கும், அங்கே நின்றுட்டுருக்கக்கூடிய என்னுடைய தள்ளுவண்டி, இந்த 2 வண்டியும் தாங்க எனக்கு சாப்பாடு போட்டதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப எமோஷ்னல் அதிகங்க. என்னுடைய பைக்கு அப்புறம் என்னோடய தள்ளுவண்டி கடை 2மே எனக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கும். ஏன்னா வண்டி கடை தான், நம்ம டேஸ்ட்டு கொடுத்துட்டோன்னா எங்கேருந்து வேணாலுமே சாப்பிடுவாங்க. அப்படி தான் நான் பணியாரம் போடும்போதுலேருந்தே பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட்டுக்கு தான் சாப்பிடுவாங்க. அந்த பணியாரம் போடும்போதே நான் சொல்லியிருந்தேன், வடை பார்த்திங்கனாக்கா பருப்பு வடை, உளுந்தம் வடை, முட்டை போண்டா, அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போண்டா போட்டேன். நல்லா போணுச்சுங்க. நல்லா எல்லாருமே விரும்பி வாங்குவாங்க. அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கனாக்கா நம்ம சிக்கன் பக்கோடாவும் அதில் போட்டுட்ருந்தோம். சிக்கன் பக்கோடா போட்டேன். அப்போது மழையெல்லாம் அடிக்கும்போது என்ன பண்ணுவேன்னா, ஒரு குடை இருக்குங்க, அந்த குடை தான் வச்சுக்குவேன். மழையிலே நனைஞ்சிக்கிட்டு கூட வியாபாரம் பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறமா தான் 2019 ஒரு மார்ச் மந்த் மாதிரி தான் பார்த்திங்கனாக்கா நான் தள்ளுவண்டி கடையே வாங்கினேன். அப்போவே பார்த்திங்கனாக்கா 20,000 ரூபாய்க்கு யூஸ்டு தான் வாங்கினேன். யூஸ்டுனா ஒருத்தர் வாங்கிட்டு நிறுத்தி வச்சுருந்தாரு, அவர்கிட்டேருந்து தான் கேட்டு வாங்கிட்டு வந்தோம். நான் வாங்கும்போதே பார்த்திங்கனாக்கா க்ளோஸ்டு டைப் தான் வாங்கினேன். 4 பக்கமே மூடுற மாதிரி தான் வாங்கினேன். ஏன் அக்கம் பக்க கடைக்காரர்கள்லாம் ஓப்பன் டைப் தான் வாங்கியிருந்தாங்க. நான் எப்போதுமே கொஞ்சம் யோசிப்பேங்க. நான் எல்லாமே நம்ம கடை மூடிட்டு வரோன்னா அதிலே வச்சு மூடிட்டு வந்துடணும், ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டுலாம் நம்ம வர முடியாது அப்படிங்கிறதுக்காக நான் பைக் வச்சு தான் எல்லாமே எடுத்துகிட்டு போவேன். இன்றைக்கி வரைக்குமே டிஃபன் கடைக்கு அந்த பைக்கில் தான் எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு சிலர் ஆட்டோவில் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு சிலர் ட்ரை சைக்கிள் வச்சுருப்பாங்க. நிறைய பேர் என்னை கேட்பாங்க, நீங்கள் ட்ரை சைக்கிள் வச்சுக்க வேண்டியதானே அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், வாடகை வீட்டில் இருக்கிறோம், அதனால் ட்ரை சைக்கிள் விடுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக பைக்கில் தான் எடுத்துகிட்டு போகிறது. இன்னை வரைக்குமே 8 வருஷம் ஆயிடுச்சு. இன்றைக்கி வரைக்குமே அந்த பைக்கில் தான் எடுத்துகிட்டு போய் அப்படி தான் வைக்கிறோம். அப்படி தான் ஓடிட்டுருக்கு, இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான் ஓடிட்டுருக்கு. எனக்கு பார்த்திங்கனாக்கா 2019 தான் பார்த்திங்கனாக்கா நான் மார்ச் மந்த் மாதிரி நான் தள்ளு வண்டி வாங்கி நான் அந்த சைடு போடுறேன். பக்கத்தில் ஒரு சேட்டா கடை வச்சுருந்தாரு. சேட்டா பார்த்திங்கனாக்கா இட்லி, தோசை, சப்பாத்தி அதெல்லாம் சேல் பண்ணுவார். என்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னாக்கா, என் பக்கத்து கடைகளுக்கு என்னால் எந்த பாதிப்புமே வரக்கூடாது அப்படின்னு நான் நினப்பேன். எதனால் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா, நம்ம புதுசாக கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சேட்டாலாம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப வருஷமாக கடை வச்சுருக்காரு. அப்படிங்கும்போது பார்த்திங்கனாக்கா அவருக்கு நம்மளால் எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது, அவங்களோட வியாபாரத்தில் போய்ட்டு நம்ம குறுக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க போடுற ஐட்டம்ஸ் எப்போதுமே நான் பண்ண மாட்டேங்க. நான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறேன்னா இது தான் பண்ணுவேன். அவங்க பண்ணுற ஐட்டம்ஸை பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக அந்த தோசை, இட்லி, சப்பாத்திலாம் நான் போடுறத தவிர்த்துட்டு நான் மாற்று வழி தான் என்றைக்குமே யோசிப்பேன். அப்புறமா தான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பர்மா அத்தோ அதுவுமே நல்லா ஓடுனுச்சுங்க. அதுவுமே நல்லா ஓடுனுச்சு. பர்மா அத்தோ போட்டேன். அப்புறமா அந்த முட்டை, மசாலா முட்டை அது போட்டேன். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு சூப்பு அதுவுமே போடுவேன். அது இருக்கும்போதே பார்த்திங்கனாக்கா, இன்னொன்று என்ன பண்ணிட்டேன்னா, மட்டன் சூப் நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மட்டன் சூப்பு, சிக்கன் பக்கோடா இது 2மே நல்லா சேல் ஆச்சுங்க. எனக்கு சூப்புனாலே எங்கள் கடையில் தாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே வாங்கி சாப்பிடுவாங்க. சிக்கன் பக்கோடா, மட்டன் சூப்பு இது போடும்போதே பார்த்திங்கன்னா பர்மா அத்தோ. அப்புறமா பார்த்திங்கன்னா வேறு என்ன பண்ணேன்னா, ஏன்னா சேட்டா பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அவருடைய வியாபாரத்தை நம்ம எடுக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக நான் மாற்றாக தான் யோசித்தேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னு பார்த்திங்கனாக்கா, இடியாப்பம், சிக்கன் பக்கோடா போடுறனால இடியாப்பம் விலைக்கு தான் வாங்கிக்குவேன். வாங்கிட்டு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பமும் சிக்கன் பக்கோடாவும் கேட்குறவங்களுக்கு அதை நான் கொடுப்பேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் இடியாப்பம் போட்டு கொடுப்பேன். வேலூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஃபேமஸ்ஸு. சிக்கன் இடியாப்பம் கேட்குறவங்களுக்கு போட்டு தருவேன், முட்டை இடியாப்பம் கேட்குறவங்களுக்கும் போட்டு தருவேன். அதாவது ரெசிபீஸ் மாற்றிக்கிட்டே இருப்பேங்க. நான் அப்பப்போ பார்த்தீங்கன்னாக்கா ரெசிபீஸ் மாற்றிக்கிட்டே இருப்பேன். எது நல்லா போகுது, எது நல்லா மூவ் ஆகுது அப்படின்ட்டு அந்த மாதிரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்பேன்.
அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்புறமா தான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பம் போட்டேன். அதுக்கப்புறமா அது போட்டுகிட்டே இருக்கும்போது ஆப்பம், முட்டை ஆப்பம் போட்டேன். அதுவுமே நல்லா வந்து எனக்கு சேல் ஆகிட்டே இருந்தது. அது சேல் ஆகிட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சேட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பக்கத்து கடைக்கார சேட்டா பக்கத்து கடைக்கார சேட்டா வந்து இட்லி, தோசை எல்லாமே போட்டுட்டு இருந்தார். என்னை பார்த்து கடை போட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, அதே சூப்பு எல்லாமே போட்டாங்க. அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தோசை, இட்லி எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க பக்கத்து கடை. எனக்கு அப்புறம் என்னை பார்த்து போட்டவங்க வந்து அப்போ சேட்டா வந்து ரொம்ப மனசு வேதனைப்பட்டார். அதை பார்த்துட்டு சரி அவங்க பண்ணுற தப்பை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, என்றைக்குமே வந்து ஒருத்தர் வயிற்றில் அடித்து நம்ம பொழைக்கணும்னு நினச்சாக்கா அது வந்து பொழைக்க முடியாதுங்க. அதனால் அந்த தவறை வந்து நான் என்றைக்குமே நான் வந்து பண்ண மாட்டேன். அப்புறமா என்ன பண்ணேனாக்கா, பாருங்கள் நான் அந்த மாதிரி இருந்ததுனால தான் சேட்டா வந்து சடனாக வந்து சேச்சிக்கு வந்து உடம்பு நல்லா இல்லை, சேச்சிக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணிவிட்டு, அவங்களோட நேட்டிவ் கேரளாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ சேட்டா வந்து இது பாருங்கள், இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எந்த விதத்தில் நடந்துக்கிறோமோ அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களும் வந்து நடந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க மனசில் இடம் பிடிச்சதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சேட்டா போகும்போது என்ன சொன்னார்னாக்கா, என்னை வந்து பாயம்மான்னு தான் சொல்லுவாங்க. பாயம்மா, நான் இந்த இடத்த விட்டு நான் போகிறேன், நான் ஊரோடு போகிறேன் பாயம்மா. நான் கடை போட்ட இடத்துல நீங்கள் வந்து கடை போட்டுக்கோங்க, நான் சேல்லாம் பண்ணல, நீங்கள் கடை போட்டுக்கோங்க, நான் போடுற இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே போடுங்க, உங்களுக்கு நல்ல சேல்ஸ் ஆகும். அப்புறமா சேட்டா வந்து சொன்னார், சண்டே அன்னைக்கு மட்டும் லீவ் விடாதீங்க, எல்லா நாளுமே கடை போடுங்க, சண்டே அன்னைக்கு மட்டும் லீவ் விடாதீங்க, சண்டே அன்னைக்கு நல்லா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்ரெட்டை சொல்லிட்டு போனார். அவர்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திங்ஸ்லாம் நான் வாங்கினேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கல்லெல்லாம் புதுசாக வாங்கி வச்சுருந்தார். 7,000 ரூபாய்க்கு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் அவர்கிட்டேருந்து வாங்கினேன். சேட்டா இப்போ எப்படி இருக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. அவரோட ஓன் ஹவுஸ் கூட இங்கே இருந்தது, அதையுமே விற்றுட்டாங்க. சேச்சியும் எப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நல்ல மனிதர் அவர். இன்றைக்கி வரைக்குமே வந்து அவரை நான் நினச்சி பார்க்குறேன் அப்படின்னா அவங்களுடைய குணங்கள் தான், சரிங்களா? அவங்களோட குணநலத்தால் தான் நம்ம யோசிக்கிறோம். அந்த மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கனாக்கா டிஃபன் கடை வந்து நான் அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த இடத்துல வந்து அதுக்கு முன்ன என்னென்னலாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தேன், டிஃபன் கடை போடுறதுக்கு முன்னாடி சிக்கன் பக்கோடா, மட்டன் சூப்பு, அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா ரத்த பொரியல் கேட்பாங்க, ரத்த பொரியல், போட்டி, தலைக்கறி, இது எல்லாமே வந்து போட்டுட்ருந்தேன். அதாவது மாற்றிட்டே இருப்பேன். அதாவது கஸ்டமர்ஸ் ஒவ்வொன்றா நம்மள்ட்ட கேட்பாங்க, இது பண்ணுங்கள் அது பண்ணுங்கள் அப்படிங்கும்போது எது வந்து ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக போகுதோ அதுதான் நான் வந்து பண்ணுவேன். அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சேல் வந்து கம்மியாக தான் ஆகும். கம்மியாகும் மீன்ஸ் எவ்வளோ ஆகும், 1000 ரூபா, 1300, 1500, 2000 அப்படி தான். நான்வெஜ்லாம் போடும்போது அந்தளவுக்கு தான் ஆகும். அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா சேட்டா வந்து ஊருக்கு போனதுக்கப்புறமா திரும்ப வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாமே போட ஆரம்பித்தோம். எந்த ஒரு பொருளுமே வந்து நான் வந்து வாங்கிலாம் வந்து கடை ஸ்டார்ட் பண்ணவே இல்லைங்க. நான் கடை போடுவேங்கிறதே தெரியாது. நான் சடனாக போட்டதான் அந்த கடைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் எனக்கு வந்து இத்தனை வருடங்கள், ஒரு 8 வருஷம் வந்து எனக்கு சாப்பாடு போட்டதுன்னா அந்த கடை தான். எனக்கு ஃபஸ்ட்லாம் வந்து எனக்கு சமைக்கவே தெரியாதுன்னு கூட எடுத்துக்கோங்களேன். நார்மலாக சமைப்பேன், வீட்டுக்கு சமைப்பேன், எல்லாமே ஓகே. நிறைய பேருக்கு சமைக்கணுன்னா கை கால்லாம் உதற ஆரம்பிச்சிடும், அந்த மாதிரி தான் நான். ஆனால் வந்து எனக்கே தெரியலங்க, நான் ரொம்ப ஷை டைப் வேறு. நான் எப்படி வந்து இப்படிலாம் நான் மாறினேன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. அந்த இடத்துல நின்று நான் வந்து ரொம்ப தைரியசாலியாக ஆயிட்டேங்க. நான் எத்தனை பேர் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். அன்னைக்கு நான் கடை போடும்போது இருந்த பாயம்மாவுக்கும் இன்றைக்கி 8 வருஷம் கழித்து இன்றைக்கி இருக்கிற பாயம்மாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அன்னைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாக்கா நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்களோ, ஏதாவது பேசிடுவாங்களோ, நம்ம கடையை தூக்கிடுவாங்களோ அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி இருக்கிற பாயம்மா எவன் கேள்வி கேட்குறது, பார்த்துக்கலாம், என்ன வேணாலும் பார்ப்போம், முடிஞ்சா பாரு அப்படிங்கிற லெவலுக்கு நமக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் வந்து அதிகமாயிருங்க. நிறைய பேரை நம்ம பார்ப்போம், கடை வச்சு ரன் பண்ணுறதெல்லாம் சும்மா கிடையாதுங்க. அதில் வந்து நிறைய பேர் ஏமாற்றிட்டு போவாங்க. ஒரு சிலர் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பணம் கொடுக்காம ஓடிடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. நிறைய பேர் அப்புறமா தரேன்னு சொல்லிட்டு கூட வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறமா தரவே மாட்டாங்க. இதெல்லாம் இருக்குங்க. நிறைய விஷயங்கள் கடன் நீங்கள் சொல்கிறீங்க, அந்த இடத்துலையும் நிறைய விஷயங்கள் நடக்கும். அந்த நம்ம கடை முன்னாடி வந்து குடிச்சிட்டு வந்து சண்டை போடுறவங்க இருப்பாங்க. ஒரு சிலர் சீக்கிரமாக நம்ம கொடுக்கல அப்படின்னு சொல்லி கூட சண்டை போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அதையெல்லாம் தாண்டி தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ணணும்.
நம்ம போகும்போதே இன்றைக்கி வந்து எந்த 7:30 வருமோ அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்கும். அந்த மாதிரி வரும்போதுமே அது எல்லாத்தையுமே வந்து சுமூகமாக நம்ம தீர்க்கணும். சுமூகமாக தீர்த்தா மட்டும்தான் நம்ம அந்த இடத்துல வந்து வியாபாரம் பண்ண முடியும். அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வந்து அதுக்கப்புறமா தான் பார்த்திங்கனாக்கா கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு போயிட்டு தோசை, அப்புறமா வந்து இட்லி கொஞ்சோண்டு, அப்புறமா வந்து சப்பாத்திலாம் அப்போ கிடையாதுங்க. இட்லி கொஞ்சம் போடுவேன், தோசை கேட்குறவங்களுக்கு போடுவேன், இட்லிலாம் அப்புறமா தான் போட்டது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா சப்பாத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே அங்கே போய் திரட்டினது கிடையாது. நான் ஒரே ஆளாக நின்று அங்கே சேல் பண்ணுறதுனால என்னால் வந்து வரவங்களுக்கு கொடுக்குறதுக்கு தான் சரியாக இருக்கும். சப்பாத்திலாம் திரட்டிலாம் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து நானே தான் வந்து தோசை, இட்லிலாம் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். தோசை, சிக்கன் பக்கோடா, சூப்பு இது எல்லாமே கேட்குறவங்களுக்கு கொடுக்குறதுனால சப்பாத்திலாம் திரட்டுறதுக்கு நேரம் இருக்காது. பார்சலுமே நான் தான் பண்ணுவேன். கோவிடுக்கு முன்னாடி வந்து ஒரு 2 பசங்களை வந்து வேலைக்கு வச்சுருந்தேன். சின்ன பசங்க வந்து வேலைக்கு வந்தாங்க, பார்ட் டைமாக வந்து பார்த்தாங்க. கோவிட் வந்ததுனால அதுலேயும் வந்து நின்றுட்டாங்க. கொஞ்சம் 2 பசங்க வந்தாங்க. ஒரு 6 மந்த் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அவங்க நின்றுட்டாங்க. அதுலேருந்து தான் நான் என்ன பண்ணிட்டேன்னா என் கடைக்கு வந்து வேலைக்கு ஆளே வேண்டாம். ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேலைக்கு வரவங்க வந்து சடனாக வந்து நம்ம கடை போடுற நேரத்தில் தான் கால் பண்ணி இன்றைக்கி நான் வரமாட்டேங்க்கா, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்துடுவாங்க, நம்ம வேலைக்கு ஆள் வச்சவங்க வந்துடுவாங்க, அதனால் இந்த வேலையை நம்ம இப்படி முடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு அப்படி நினச்சிக்கிட்டு நம்ம போவோம். அப்படி நினச்சிட்டு போகும்போது அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். அதுலேருந்து தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் வேலைக்கு ஆள் வைக்கிறதே வந்து நிறுத்திட்டேன். எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரே ஆளே சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா வேலைக்கு ஆள் வைக்கும்போது எனக்குமே என்னமோ வந்து சோம்பேறி ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்கு. சோம்பேறினா பார்சல்லாம் கட்டுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி தோணுச்சு. நான் ஒரே ஆளாக போகும்போது மைண்ட் செட் இங்கேருந்து போகும்போதே வந்து நம்ம தான் எல்லாமே பார்த்தாகணுங்கிற மைண்ட் செட் வந்துருச்சுன்னா எல்லா வேலையும் நம்மளே செய்கிற மாதிரி தான் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அதிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கிறதே நிறுத்திட்டேன். நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, வெயிட் பண்ணி சாப்பிட்றாங்க அக்கா, வேலைக்கு யாராவது வைக்கலாம்லக்கா அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு கட்டுப்படி ஆகாதுப்பா, வரவங்க வந்து ஒழுங்காக வரமாட்டாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள வந்து வேலைக்கு ஆள் வைக்காம தான் இன்ன வரைக்கும் நானே தான் வச்சு ரன் பண்ணிக்கிட்டே இருந்தேங்க. கடை வந்து சூப்பராக ஓடுனுச்சுங்க. எனக்கு நான் பொய்லாம் சொல்லலை, நல்லா ஓடுனுச்சு. அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா தோசை தவா, நான் தோசை கல் போடலைங்க. நான் வந்து 3 அடுப்பு வச்ச அடுப்பு வந்து அதுக்கப்புறமா நான் வாங்கினேன். 3 அடுப்பு வச்ச அடுப்பு வாங்கிட்டு ஸ்டவ் வந்து வீட்டு ஸ்டவ் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டு ஸ்டவ்வில் இன்னொரு ஸ்டவ் போயிட்டு சரவணா ஸ்டோர்லேருந்து வாங்கிட்டு வந்தேன், இந்த சூப்பு அதெல்லாம் வைக்கும்போது. அதுக்கப்புறமா வந்து தோசை கடையாக மாறும்போது நான் என்ன பண்ணிட்டேன்னா 3 பர்னர் இருக்கக்கூடிய அடுப்பு வந்து 2700 ரூபா கொடுத்து சரவணா ஸ்டோரில் தான் போய் வாங்கிட்டு வந்து அதை வச்சு தான் தோசை கல்லில் தான் வந்து தோசை ஊற்றிட்டு இருந்தேன். தோசை கல் வச்சு தோசை ஊற்றும் போது வந்து சிலிண்டர் வந்து கம்மியாக தாங்க ஆகும். நீங்கள் எப்போ வந்து பெரிய கல் எடுத்து போடுறீங்களோ அப்போ போடும்போது வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சிலிண்டர் வந்து அதிகமாக செலவாகும். ஏன்னா கல் அப்படின்னாக்கா உங்களுக்கு வியாபாரம் ஆனாலும் சரி ஆகலைன்னாலும் சரி உங்களுக்கு வந்து அடுப்பு வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். எரிஞ்சிக்கிட்டே இருக்கும்போது கேஸ் செலவு வந்து அதிகமாக தான் ஆகும், கம்மியாலாம் ஆகாது. அதனால் வந்து லென்த்தாக போயிடுச்சு. இதோட 3வது பார்ட் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.